பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 103 சங்கீதம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனம் எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம ஜெபத்தை முடிக்கும் போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று சொல்லிதான் முடிப்போம். நம்ம முடிக்கிறது முக்கியம் அல்ல, அந்த காரியங்களை 2வது வசனத்தை இந்த வேளையில சொல்லுகிறோம் பாருங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிற நன்மையான காரியத்தை நம்ம மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த உலகத்தில் நம்ம எப்படி மாறிட்டோம் அப்படின்னா, நிறைய காரியங்களை மறந்துட்டோம். நல்ல நன்மையான காரியங்கள் நமக்கு நிறைய பேர் செய்தது நம்ம மறந்துட்டோம். கர்த்தர் செய்ததை மறந்துட்டோம். இன்னைக்கு நிறைய மறக்கிற வியாதி எல்லாருக்குமே வந்துருச்சு. முதலாவது மற்றவர்களுக்கு செய்யறதை மறக்கிறீோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் மறக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் பிரத்யேகமாக ஆண்டவர் என்னிடத்துல பேசின இந்த அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதுக்கு தான் அந்த வசனத்துல பார்க்கிறோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே என்று சொல்லப்படுகிறது. ஆத்துமா கர்த்தரை நோக்கி பார்க்குது, ஆத்துமா அங்கலாய்க்குது. கர்த்தரை நோக்கி ஆத்துமா வந்து எப்பொழுதும் காத்திருக்கிறது. அந்த ஆத்துமாவை பார்த்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒருவேளை நான் மறந்துட்டாலும் என் ஆத்துமாவே நீ மறக்காத, நீ கர்த்தர் உனக்கு நன்மைகளை செய்திருக்கிறாரு, உனக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, தாவீதுடைய காரியத்தை பார்த்தோம்னா, அவர் இருந்த இடமே வேற. அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, சாதாரண ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். மிகப்பெரிய கோலியாத்தை முறியடிக்கிற ஒரு வல்லமை சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் வந்து தாவீதுடைய வாழ்க்கையின் காரியங்களை பார்த்தோம்னா, அவன் செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுகிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தரை நீ வந்து புகழ்ந்து பாடு, அவருக்கு நன்றி சொல்லு, ஏன்னா அவர் எனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, ஒரு சின்ன காரியமா இருந்தா கூட தேவன் செய்ததை மறக்காதீங்க. ஒருவேளை ஞாபகப்படுத்துங்க. சோர்ந்து போயிருக்கீங்களா, ஒரு மாதிரி ட்ரையா இருக்கா, தேவையில்லாம குழப்பத்தோட இருக்கீங்களா, எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு இடத்துல ஓரமா வச்சுட்டு, கர்த்தர் நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை எப்படியெல்லாம் காப்பாத்தினார், இந்த பிரசங்கத்தை கேட்க ஜீவனையோட வைத்திருக்கிறாரே, இந்த நாட்கள் ஆண்டவர் உன்னை பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த ஒரு சனம், அந்த ஒரு நிமிஷத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்து வந்த பாதை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. அதான் வசனம் சொல்லுது, அவர் செய்த சகலனா எல்லாமே. வியாதியில நீ படுத்திருந்த போது கர்த்தர் உன்னோடு பேசினார். சோ கடன்ல நீங்க விழுந்திருந்த போது கர்த்தர் உங்களோடு பேசினார். உங்கள் வீட்டு சண்டை சச்சரவுகளை உருவாக்கும் போது அந்த இடத்துல சமாதானத்தை ஏற்படுத்தின கர்த்தர் உங்களோடு பேசினார். உங்கள் வீடுகளில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கர்த்தர் உன் கூடவே இருந்தாரு. எல்லாரும் உன்னை புறக்கணிச்ச பொழுது கூட கர்த்தர் உன் பக்கத்துல இருந்தாரு. இது எல்லாத்தையும் நினைச்சு பாரு. உபகாரங்களை மறவாத, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதீங்க. இயேசுவும் எதிர்பார்க்கிறார். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல லூக்கால 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள், அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். சுகம் பெற்றுக்கொண்டு அவர்கள் போகும்பொழுது திரும்பி யார் வந்தா அப்படின்னு பார்த்தா, அதுல ஒருத்த மட்டும் திரும்பி வரான். தன் ஆரோக்கியம் அடைந்தோம் என்று அவன் அறிந்து அவன் திரும்பி வந்தான் என்று இந்த வேளையில நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் கேட்பாரு, உன் கூட வந்தவங்க 10 பேர் தானே, இன்னைக்கு நீ ஒருத்தன் தானே திரும்பி வருகிறேன்னு. அப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த காரியங்களை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் இது பண்ணல, என் கூட பேசல, இதை செய்யல பண்ணலன்னு இன்னைக்கு இந்த நாளுக்குரிய காரியத்தை குறித்து குழம்பிக்கிட்டே இருக்கீங்க, பதட்டத்தோடவே இருக்கீங்க. இல்ல, ஆண்டவர் செய்த ஏராளமான நன்மைகளை நினைச்சு பாருங்க. அப்பெல்லாம் கைவிட்டாரா? இல்லையே. அப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்து இம்மட்டும் உயிரோடு வச்சு இந்த பிரசங்கத்தை கேட்க வச்சிருக்காரு. அருமையான பிள்ளைகளே, நீங்க மறந்துடாதீங்க. தேவன் உனக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ நன்றி சொல்லுகிறாயா, நீ துதிக்கிறியா? அதுதான் தாவீது அழகா சொல்றேன், என் ஆத்துமாவே நான் மறந்துடலாம், ஆனா நீ துதி, என் தேவனை துதி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் துதி, அவருக்கு தேங்க்ஸ் பண்ணு. உண்மையாகவே அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நல்லா அறிந்த தாவீது இந்த வேளையில சாட்சி சொல்லுகிறார். ஆமென். நாமும் கூட நன்றி உள்ள பிள்ளைகளாக தேவ சமூகத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிக்கும் போது முடிக்கிற நேரத்துல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று அவசரமா சொல்லிட்டு ராத்திரி வேளையில படுக்கிறோம், காலை வேளையில ஜெபத்தை முடிக்கிறோம். இல்ல, அது உணர்வோடு சொல்லுங்க. யாரானாலும் சரி, அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு என்று உணர்வோடு சொல்லுங்க. அதுல
கர்த்தர் மகிழ்வார், கர்த்தர் வந்து மகிழ்ச்சி அடைவார். பாரு என் பிள்ளை எவ்வளோ அழகா இந்த ஜெபத்தை முடிக்கும் போது உணர்வோடு கூட இந்த வேளையில ஜெபத்தை முடிக்கிறார் என்று. பிரசங்கத்தை கேட்ட அருமையான பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதீங்க. இம்மட்டும் உன்னை நடத்தினார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது, இனிமேலும் அவர் உன்னை நடத்துவார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உன்னோடு இருக்கிறார். முன்ன காரியங்களை அற்புதம் செய்து கொண்டு வந்தவர் வருங்காலத்தில் அற்புதம் செய்து உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உணர்வோடு உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய், நீர் செய்த சகல நன்மைகளும் மறவாதவர்களாக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ண எங்களுக்கு கிருபை தருவீராக. இனி வரும் நாளெல்லாம் உணர்வோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற வார்த்தையை சொல்லத்தக்கதா எங்களை வழி நடத்துங்க. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை பலவீனப்படுத்துகிற இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அவர்களை பலவீனப்படுத்துகிற எல்லா பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் ராஜா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டா அவர்களை பூரண சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.